அன்னைக்கு திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணாரு. 2004 இருந்த எஸ்பி கோயம்புத்தூர், எஸ்பி புதுக்கோட்டை, நீங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 3 மாவட்ட எஸ்பி கிட்ட இருந்து மிரட்டல் வந்தது. 3 மாவட்ட எஸ்பிகள் வந்து என்ன நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்காங்க. எங்க ஒரு 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 மேடம்க்கு வந்து மதுரை எஸ்பி, ஒரு மேடம்க்கு வந்து ஒரு எஸ்பி ஒரு போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம். 3 மாவட்ட எஸ்பிகள் இவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு அந்த நெட்வொர்க் எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்திருக்கு. அப்போ இவங்க எங்கெங்க பணம் கொடுத்து வாங்கல் அப்புறமா தொடர்புகள் உருவாக்கி வச்சிருப்பாங்க நினைச்சு பார்த்தாலே மலைப்பாக இருக்கிறது. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது இது வெறும் பணத்திற்காக மட்டுமே அது நடக்காது, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஃபார்வர்ட் பிளாக்கா அந்த கட்சியை தொடங்கின அந்த திருமாறன் அப்படிங்கிறது அவரே பெரிய சங்கி. அதே வந்து பெரிய என்ன சொல்ற அண்டா உருட்டி, அந்த அண்டா உருட்டியை சுருட்டி விபதி அடிச்சிருக்காங்க இந்த அம்மா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதையும் பேசுறதுக்கு அவர் இப்பதான் நேரம் வந்திருக்குது. இப்பதான் பேசுறாரு. அவர் பேசும்போது அவருக்கும் கண்ணீர் வர பாக்குது. ஏன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அப்படின்னா நம்ம வந்து அவர் சங்கிதான். அது வேற, நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் சங்கிதான். ஆனா அந்த அவர் பாதிக்கப்பட்டாருங்கும் போது நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் பேச வேண்டியிருக்குது. இந்த அம்மா வந்து சங்கிதான். சங்கி இல்லைன்னா கூட நீங்க இதை ஏமாத்தினாலும் நம்ம இதே கேள்விதான் கேட்போம். பெண்ணோ ஆணோ இன்னொருத்தர் வாழ்க்கையை நீங்க சீரழிச்சு நீங்க பணம் சேர்க்கறது, புகழ் சேர்க்கறது, இல்ல அவங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்குறது வந்து எப்படி ஏத்துக்கிட முடியும்?